சென்னையில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஜேசிடி பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இப்போ எந்த பகுதியில அதிமுக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்? உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக ராஜா, தொடர்ந்து பேசுங்க. தற்சமயம் இந்த தேர்தலில் போட்டியிடும் ஜேசிடி பிரபாகர் அவர் தற்பொழுது அம்பத்தூர் பகுதியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தற்பொழுது தன்னுடைய தேர்தல் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தல் நடத்தும் உதவி ஆளுநர் பாஸ்கரனிடம் தன்னுடைய வேட்புமனுவை இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். அவருடைய அறையில் தான் அவர் உள்ளார். 8வது வார்டில் அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஏற்கனவே ஜேசிடி பிரபாகர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2011 முதல் 16 வரை சட்டமன்ற தேர்தலில் இருந்தார். கடைசியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலினை எதிர்த்து அவர் போட்டியிட்டார். இறுதியாக தோல்வியை தழுவினார். தற்பொழுது அவருக்கு இங்கு கவுன்சிலராக நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் பகுதியில் 80வது வார்டில் தன்னுடைய அம்பத்தூரில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை இன்னும் சிறிது நேரத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் பாஸ்கரனிடம் அவர் அளிக்க உள்ளார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடன் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் இதே பகுதியில் உள்ள கவுன்சிலராக போட்டியிடுபவர்களும் அவருடன் மனு தாக்கல் செய்ய வந்துள்ளனர். ஏனென்றால் அஇஅதிமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது 12 மணியில் இருந்து 1 மணிக்குள் அனைத்து நேற்று அறிவிக்கப்பட்ட 12 மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சியினுடைய கவுன்சிலர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதிமுக தலைமை. அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சென்னையில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் உள்ளனர். ஊராட்சி அலுவலர்களுக்கு அந்த அவர்கள் தங்களுடைய மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். தற்போது சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டல அலுவலகம் 7ல் ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பாஸ்கரனிடம் அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராஜா, இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறார்களா? கண்டிப்பாக. அதாவது ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும் பொழுது அழைத்து வரப்பட்டார். அதாவது நகரின் முக்கிய பகுதிகளில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அவருடன் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் ஊர்வலமாக வந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளில் கவுன்சிலர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர்களும் இன்று வேட்புமனை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதால் அவர்கள் முழுவதுமாக ஊர்வலமாக வந்து தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் உடன் இருக்கின்றனர். மேலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் அதிக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் போக்குவரத்து இருக்கக்கூடாது ஊர்வலம் வருகின்ற பட்சத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு அளித்துள்ளனர். தற்சமயம் தன்னுடைய வேட்புமனுவை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பாஸ்கரிடம் ஜேசிடி பிரபாகர் அளித்து வருகிறார். ராஜா, இப்ப வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் பொழுது வேட்பாளரோடு எத்தனை நபர்கள் உள்ளே இருக்கலாம்? இதற்கான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? வேட்பாளர் 4 பேர் தான் உள்ளே இருக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் இருக்கின்றனர். மற்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 4 பேர் உறுப்பினர்கள் 4 பேர் அவருடன் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இருக்கலாம் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவருடன் 4 பேர் வந்துள்ளனர். நேற்று அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக பல பகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர் திரு ஜேசிடி பிரபாகர் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள் மற்றும் அதற்கான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம்.